ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டியா நல்லா ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கக்கூடிய முந்திரி கேக், அதுவும் பேக்கரி ஸ்டைல்ல நல்லா பெர்ஃபெக்டா எப்படி வீட்ல செய்யலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே பிடிச்சமான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபியும் கூட. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு எனர்ஜி ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா முந்திரி நம்ம அதிகமாக சேர்த்து பண்ணியிருக்கோம். டெய்லி ஒரு பீஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வாரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா 1 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். கேஷ்யூ நட், இதுக்கு பதிலாக நீங்க பாதாம் கூட எடுத்துக்கலாம். பாதாம் சேர்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி கொஞ்சமா சூடு தண்ணி போட்டு இதை ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். பாதாம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தோலை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. முந்திரி அப்படின்னா நம்ம 30 நிமிஷத்துல இது நல்லா இந்த அளவுக்கு ஊறி கிடைக்கும். இப்ப இதுல தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். எல்லா முந்திரி பருப்பையும் சேருங்க. இந்த ரெசிபியை பொறுத்தவரை நம்ம இதை முந்திரியில பண்ணலாம், பாதாம், பிஸ்தா, அப்புறமா நிலக்கடலையில கூட பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டா வரும். இப்ப இதுல 1/2 கப்பு போல பால் சேர்க்கிறோம். காய்ச்சின பாலா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்ல நார்மல் பாலா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இந்த அளவுக்கு நல்ல பேஸ்டா இருக்கணும். நல்ல எந்த ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. நம்ம கையில எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே நல்ல இந்த அளவுக்கு பேஸ்டா அரைப்பட்டு கிடைக்கணும். இப்ப இதை நம்ம மாத்தி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் அடுப்புல வச்சுட்டு இப்ப நம்ம அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையுமே இந்த பேன்ல சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசா மிக்ஸி ஜார்ல ஒரு 1/4 கப்பு போல பால் சேர்த்து லேசா அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப கைவிடாம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம கலந்து எடுக்கணும். கொஞ்சம் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டே ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். இது பண்ணி முடிக்கிறது வரையும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க லோ ஃப்ளேம்ல தான் வைக்கணும். இப்ப இதுல 1 கப்பு போல நம்ம சுகர் ஆட் பண்றோம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு நெய். நீங்க நெய்க்கு பதிலாக டால்டா சேர்க்கலாம். அப்புறமா பட்டர் கூட உருக்கிட்டு சேர்க்கலாம். 1/4 கப் சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நீங்க ஃபார்ம் ஆயில், ரிஃபைனட் ஆயில் எது வேணா சேர்க்கலாம். மற்றபடி கோகனட் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது எதுவும் சேர்க்கக்கூடாது. வாசனை இருக்கக்கூடிய ஆயில் எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு கட்டியான பக்குவம் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இது மொத்தமா ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் ஆகும். லோ ஃப்ளேம்ல தான் வச்சு நம்ம பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாவே அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது. இப்ப பாருங்க ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பபிள்ஸும் அதிகமா இந்த மாதிரி வார மாதிரி இருக்கும். நீங்க இன்னும் கைவிடாம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இது பண்ணி முடிக்கிறது வரைக்கும் நம்ம கிளறிட்டே தான் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க ஒரு 15 நிமிஷம் ஆயிருச்சு. கொஞ்சம் கூட நல்லா திக்காயிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட நல்லா திக்காயிருக்கு. இதுல தேவைப்பட்டா நீங்க ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம நெய்யெல்லாம் போட்டு பண்றதுனால அது தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்ச நேரத்திலே பாருங்க ஒரு 20 நிமிஷம் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ரெடி ஆகிற ஸ்டேஜ் ஆயிருச்சு. இன்னும் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கொஞ்சமா இந்த ஒரு டோ எடுத்துட்டு நீங்க கையில உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உருட்ட வரணும். அதான் ஒரு சரியான பக்குவம். அது வரைக்கும் நீங்க கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா நல்ல ஒரு மாதிரி ஆயிரும். உங்களுக்கு சாப்பிடுற மாதிரி இருக்காது, செட் ஆகாது. நம்மளுக்கு வச்சோம் அப்படின்னா செட் ஆகாது. பாருங்க நல்லா பிசு பிசுன்னு இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல பால் ஷேப்ல நம்மளுக்கு பிடிக்க வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ்ல நான் எடுத்துட்டேன். அது ஸ்கிப் ஆயிருச்சு. இதுல கொஞ்சமா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அது எப்படி வரணும் அப்படின்னா, கையில நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா உருண்டையா பிடிக்க வரணும். இப்ப நான் ஒரு ஸ்பூன்ல கொஞ்சமா நெய் தடவிட்டு அதை அப்ளை பண்றேன் ஈவனா. அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் இப்ப அப்ளை பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நம்ம உருட்டினோம் அப்படின்னா இந்த மாதிரி உருண்டையா பிடிக்க வரணும். அதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்ப இதை ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேக் டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஸ்வீட்டை பொறுத்தவரை நீங்க எல்லா பண்டிகை காலங்கள்லயுமே பண்ணலாம். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஸ்வீட் ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.